பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்கள் அன்பான இறை உறவுகளே, இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். இறை வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34 முதல் 36 வரை உள்ள இறை வார்த்தைகள் இவ்வாறு சொல்கிறது. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது: உங்கள் உள்ளம் குடிவெறியிலும் களியாட்டத்திலும் ஈடுபடாது பாதுகாத்து கொள்ளுங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது எச்சரிக்கையாக இருக்கச் சொல்கிறார். காலம் எப்பொழுது வரும், கண்ணியில் எப்பொழுது சிக்குவீர்கள் என்று சொல்கிறார். அதனால் குடிவெறி இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மதுபான கடைகள், குடிவெறியர்கள்னு சொல்லக்கூடாது, மதுபான பிரியர்கள், அவர்கள் பிரியர்களாக மாறிவிட்டார்களாம். ஆமாம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைக்கு நம்முடைய நாடு இருக்கிறது. விசேஷமாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்களும் கூட இன்றைக்கு குடிவெறிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி இறைவனிடம் மன்றாடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இயேசுவே, உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மதுபான கடைகள், மதுபான பிரியர்கள் தெரு ஓரங்களிலே குடித்துவிட்டு மயங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற வேண்டும், மாற வேண்டும். விசேஷமாக கூடிய விரைவிலே இந்த சாராயக்கடை, மதுபான கடைகளெல்லாம் அடைக்கப்பட்டு போக வேண்டும். வேண்டுகிறோம் அப்பா, உம்மாலை எல்லாம் கூடும். நீர் நிலைத்தால் ஒரு நிமிடம் இந்த மதுபான கடைகளிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து, இதோ ஆட்சியாளர்கள் இலவசம் என்று கொடுத்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த இலவசமே குடும்பங்களுக்கு சாபம் என்பதை உணர்த்துங்கப்பா, உணர்த்துங்க. உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.